ஜெபம் பண்ண கடவோம். சீடர்களாக இந்த உலகத்திலே வாழும்படியாக எங்களை அழைத்த அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். சீடத்துவத்தினுடைய தியாகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உண்மை சீடர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழவும், சீடத்துவத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டவும் இந்த ஞாயிறிலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த துதி ஆராதனையை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் முழு இதயத்தோடும் ஆண்டவரை தொழுது ஸ்தோத்தரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆராதனை முழுவதும் ஆண்டவரது தெய்வீக மகிமையின் பிரசன்னம் காணப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆராதனை கீதங்கள் 752, கீதங்களும் கீர்த்தனைகளும் 9. ஆராதனை கீதங்கள் 752, கீதங்களும் கீர்த்தனைகளும் 9. கூறுவோம்
பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் சங்கீதம் 34வது சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியில் அவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் முடிய. மார்க்கு
10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமென்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பது. பாடம் முடிந்தது. அன்பிற்குரிய திருச்சபை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை வெளியிடப்படும். திருச்சபை மக்கள் பார்த்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலிலே ஆட்சேபனை எதுவும் இருக்குமானால் சபை மன்ற தலைவருக்கு முறையீடு செய்வதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. திருச்சபை மக்கள் இந்த அறிவிப்பை கவனித்துக் கொள்ளுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாயிறிலே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். துதி ஆராதனையாக இருப்பதினாலே பாடல்களின் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை புகழுவதற்கு, போற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து கரங்களை தட்டி ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக கன்வென்ஷன் கீதங்களிலே இருக்கக்கூடிய 273வது பாடல், 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். யாவரும்
இந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே. சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட பாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 60வது பாடல். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்று ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமது புகழை நான் பாடுவேன் என்று நாம் யாவரும் இணைந்து கன்வென்ஷன் கீதங்களில் உள்ள 60வது பாடலை நாம் பாடுவோம். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். மக்களின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. மக்களின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை
நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கு ஓரிடம் தாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கு ஓரிடம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நிறைவாக கன்வென்ஷன் கீதங்களில் உள்ள 18வது பாடல். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. நமது ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை நாம் நேயமாய் ஸ்தோத்தரிக்க இந்த நேரத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாவரும் இணைந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் வண்ணமாக கன்வென்ஷன் கீதங்களில் உள்ள 18வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்,
ஆங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கேட்கப் போகிற வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் கொடுத்திருக்கின்ற இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம் தகப்பனே. துதிகளிலே பிரியப்படுகின்ற ஆண்டவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு பாடல்கள் மூலமாக ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம் தகப்பனே. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்கப் போகிற வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கின்றோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களோடு கூட நீர் பேசுவீராக. அடியேனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்றோம். நம்முடைய திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு சீசத்துவத்திற்கான தியாகம் என்கின்ற தலைப்பை நாம் தியானிக்க இருக்கின்றோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்கின்ற 3 காரியங்களை இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிறவராய் வந்தார். ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் கண்டு மனதுருகி அவர்களை விடுதலையாக்கினார். சகல பாவங்களிலும் இருந்து அநேகரை ஆண்டவர் விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே அநேக பிசாசுகள் பிடித்திருந்த ஜனங்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை விடுதலையாக்கினார். அநேக வியாதியஸ்தர்களை இயேசுவின் ஊழியத்திலே சுகப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் வேத வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். இலவசமாய் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய
ஊழியத்திலே மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவை பின் சென்றார்கள். கிருபை நிறைந்த வேத வசனத்தை கேட்கும்படியாக மனதுருக்கத்தின் அந்த இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து பெரும் திரள் கூட்டம் சென்றதாக நான் வேத வசனங்களிலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே வருகின்ற வழியிலே ஒரு கிராமத்திற்கு அங்கே வாசலிலே வருகின்ற பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி அங்கே கொண்டு வருகின்றார்கள். அந்த வாலிபன் தன்னுடைய தாய்க்கு ஒரே மகனாய் இருக்கின்றான். அந்த சூழ்நிலையிலே அந்த வாலிபன் மரித்து போன ஒரு சூழ்நிலை, அங்கே அடக்கத்திற்கு கொண்டு போகின்ற ஒரு சூழ்நிலை. அந்த தாயானவருடைய உள்ளத்தில் மிகுந்த பாரம், ஒரே மகனை இழந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு இருக்கும் சூழ்நிலையிலே அங்கே இயேசு கிறிஸ்து வந்து அந்த தாயானவரை பார்த்து சொன்ன ஒரு காரியம், அழாதே என்று சொல்லி அவள் மேல் மனதுருகினார் என்று சொல்லி நாம் வேதவசனங்களை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, அங்கே 14ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே அவர் அற்புதம் செய்கின்றவராய் சுற்றி தெரிந்தார். இலவசமாய் விடுதலை கொடுத்தார். இலவசமாய் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை மரித்து போய் காணப்படலாம். ஒருவேளை நம்மால் ஜபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி நாம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்கின்ற தேவனாயிருக்கின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆராதனைகளை நாம் பங்கு கொள்கின்றோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருக்கலாம், துக்கத்தோடு காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உயிர்த்தலை செய்கின்றவராயிருக்கின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய சாபங்களிலிருந்து, நம்முடைய வியாதிகளிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கின்றார். அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாயிருக்கின்றார் என்று வேதவசனம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, அதோடு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக சென்று அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லி மார்க்கு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். தம்மை சூழ்ந்திருக்கின்ற ஜனங்களுக்கு அங்கே வசனங்களை போதித்து அங்கே ஜனங்களை பலப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பாக பேச வேண்டிய நேரத்தில் அன்பாக பேசினார். அதோடு மட்டுமல்ல, கடிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே அங்கே கடிந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனம் சொல்லுகின்றது, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படிக்கு அவர்கள் அதிகாரம் உடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். தமக்கென்று கூட ஒரு ஜெபிக்கின்ற ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். தம்மோடு கூட இருப்பதற்கு தம்முடைய சீஷர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அதோடு மட்டுமல்ல, இந்த சீஷர்களை தம்முடைய வல்லமையான ஊழியத்திலே அங்கே பயன்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே,
இந்த சீஷர்களை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ததை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். சீஷர்களை உருவாக்கினார். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த இயேசு கிறிஸ்து, இந்த இயேசுவின் ஊழியத்தை கண்ட ஜனங்கள் அங்கே ஆச்சரியப்பட்டார்கள் என்பதாய் நாம் வேத வசனங்களிலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அநேகரை மீட்கும் பொருளாக வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்வதற்காய் இயேசு கிறிஸ்து வந்தார். பிரியமானவர்களே, அதோடு மட்டுமல்ல, மத்தேயு 18:11 சொல்கிறது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு கெட்டுப்போன நம்முடைய வாழ்க்கை, ஒருவேளை ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கும் நமக்கும் ஒருவேளை சம்மதம் இல்லாமல் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விரும்புகின்ற காரியம், கெட்டுப்போன நம்முடைய வாழ்க்கையை மீட்டு கொள்வதற்கு அவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை அதிகமாய் நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, இயேசுவுக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, விசேஷமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்ற காரியம், ஒருவேளை நாம் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருப்பது மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வழிகளிலே நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை என்ன வேலை செய்தாலும் சரி, அதில் ஒரு பகுதி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஊழியம் செய்கின்றவர்களாய் ஒரு சமயத்தை நாம் ஒதுக்கும் பொழுது, அந்த ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரோடு கூட அதிகமாய் நேரத்தை செலவு செய்யும் பொழுது, வேத வசனத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை தம்முடைய ஊழியக்காரர்களாய் அவர் நம்மை மாற்றுகின்ற ஒரு தேவன். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்றவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, அநேகரை மீட்க வேண்டும். இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. பாவத்தினாலும் சாபத்தினாலும் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எதிர்பார்க்கின்ற காரியம், இந்த உலகத்தை மீட்டு கொள்ள வேண்டும். ஒரு ஆத்துமா கூட நரகத்திற்குள்ளே போய்விடக்கூடாது. எல்லா ஜனங்களும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அநேகரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்றவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மை மீட்டு கொள்கின்ற ஆண்டவர். நம்முடைய சாட்சிகள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள், அதை நாம் மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வர முடியும். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு தேவன், நம்மை மீட்கும்படியாய் அவர் இந்த வேளையிலே அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1:27-28 சொல்லுகின்றது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் அதுதான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கின்றார்.
இன்றைக்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவருக்காக நாம் ஏதோ ஒரு வழியிலே ஊழியம் செய்ய வேண்டும். துண்டு பிரதி ஊழியமாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியர்களுக்காய் ஜெபிக்கின்ற ஊழியமாக இருக்கலாம், ஆலோசனைகளை கொடுக்கின்ற ஊழியமாக இருக்கலாம். இப்படியாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் நம் கர்த்தருக்காய் நாம் ஊழியம் செய்கின்றதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே என்னையும் உம்முடைய ஊழியக்காரனாய் பயன்படுத்தும். இந்த உலகத்தை இரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஒரு ஆத்மா கூட அழிந்து போகக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம் சொல்லுகின்றது, அங்கே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அங்கே தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து அங்கே பார்க்கின்றோம். அவனை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். அங்கே பிச்சை கேட்கும்படி அமர்ந்திருக்கின்றான். பேதுருவும் யோவானும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்தில், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னும் பொழுது, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிடும் பொழுது அவன் கால்கள் அங்கே பலப்பட்டது, அவனுடைய கால்களிலே அங்கே ஒரு பலன் வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த மனிதன் குதித்தெழுந்து நடந்தான், தேவனை துதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது, நம்முடைய வாழ்க்கை பிச்சை எடுத்து தான் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு தம்முடைய சீசர்களை இயேசு கிறிஸ்து அவர் அங்கே அனுப்பி ஒரு விடுதலையை கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ஏதோ ஒரு வியாதியிலே நாம் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வியாதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கின்றார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் காரியத்தில் நாம் பார்க்கின்றோம், இயேசு தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியை நாம் பார்க்கின்றோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நமக்காக அவர் எல்லா விதமான பாடுகளையும் அவர் சுமந்தார். சிலுவையின் மரணத்திற்கு முன் பல பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், சகித்தார். அதோடு மட்டுமல்ல, அந்தகார கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் பல காரியங்களை அங்கே சவாலாக ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரும். ஆனால் இயேசுவை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய போராட்டங்களிலிருந்து, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாயிருக்கின்றார். பிரியமானவர்களை, தம்முடைய தூதர்களை அனுப்புகின்றார். அவர் நமக்கு துணையாயிருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை சகல காரியங்களிலேயும் நம்மை விடுதலையாக்குகின்றவராயிருக்கின்றார். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகின்றது, சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் தாழ்த்தினது நிமித்தமாய் அங்கே பிதாவானவர் இயேசுவை அங்கே உயர்த்தினதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட இயேசு என்கின்ற நாமத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் பறந்தோடும், பிசாசுகள் பறந்தோடும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீர்களை ஆண்டவர் துடைப்பார். இலவசமாய் எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றவராயிருக்கின்றார். எபிரேயர் 2:18 சொல்கின்றது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர்
இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கின்றார் என்பதை நான் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நமக்காக தம்முடைய ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்தார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காய் நாம் வாழும் பொழுது இந்த உலகத்தை நாம் முடித்தாலும் சரி, அந்த பரலோக அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். தேவனோடு கூட ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த நித்திய சந்தோஷத்தை, அந்த நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கின்றது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறதற்கு வந்தார். அநேகரை மீட்டுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் பாவத்திற்குள்ளே இருக்கின்றது, ஆண்டவரை விட்டு தூரமாயிருக்கின்றது என்கின்ற அந்த மக்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, நம்மை நாம் ஆண்டவருக்காய் அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் தேவநாம மகிமைக்காக ஆராதனை கீதங்கள் 78, கீதங்களும் கீர்த்தனைகளும் 193. ஆராதனை கீதங்கள் 78, கீதங்களும் கீர்த்தனைகளும் 193. நின்றவாறே நம்மையும் நமது காணிக்கைகளையும் ஆண்டவரது திருக்கரத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த எங்கள் அன்பினல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் படைத்திருக்கிற துதி தோத்திர காணிக்கைகளை ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே,
உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் இடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய கொரோனா என்கின்ற விஷவியாதியினாலே வாரி கொள்ளப்பட்டிருக்கிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுதும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை நோக்கி பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நோயில்லாத ஒரு வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இருந்து சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா பெருந்தொற்று இல்லாத ஒரு தூய சமூகத்தை, ஒரு புதிய உலகத்தை கர்த்தர் எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நோயில்லாத ஒரு வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நீர் அப்படியே தருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற சீடத்துவ ஞாயிறுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சீஷத்துவத்தினுடைய உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு தருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை பின்பற்றுகிறவன் சீடன், எந்த நிலையிலும் ஆண்டவரை விட்டு பின் வாங்காமல் இருப்பவன் சீடன், எல்லாவற்றுக்கும் மேலாக பிறருக்கு இயேசுவை காட்டுபவன் சீடன் என்பதை நாங்கள் உணர்ந்து எந்த சூழ்நிலையிலும் நாங்களும் ஆண்டவர் இயேசுவை பின் தொடருபவர்களாக, எந்த நிலையிலும் ஆண்டவரை விட்டு நாங்கள் பின் வாங்காதவர்களாக, குறிப்பாக இந்த சமூகத்திற்கு, இந்த உலகிற்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் காண்பிப்பவர்களாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தியோகியாவிலே முதல் கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்கள் என்கின்ற பெயர் வழங்கப்பட்டது என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படியே ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் சீடர்கள் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீடத்துவத்தினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. குருவாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் நல்ல சீடர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். நாகலாபுரம் சேகரத்தை ஆண்டவருடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியே செய்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக அவர்களுடைய கைகளின் பிரயாசங்கள், உழைப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உழைப்புக்கேற்ற உயர்வை ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. நல்ல வேலையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அமைத்து தருவீராக. எல்லா தேவைகளையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டவர்களை கர்த்தர் தாமே பலப்படுத்துவீராக. ஆரோக்கியமான நல்வாழ்வை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற மாணவ மாணவிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வீட்டிலிருந்தே படிக்கின்ற பாடங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பல விதமான தேவைகளோடு கூட இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆண்டவருடைய திருக்கரத்திலே ஒப்படைக்கிறோம். யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ அந்தந்த தேவைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வருகின்ற பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லுகிற வேத வார்த்தையின்படி விரும்புகிற நன்மைகளை, காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். மனதிலே அமைதி இல்லாமல் கவலையோடும் துக்கத்தோடும் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கர்த்தர்தாமே பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சக மனிதர்களோடு எங்களுக்குள்ள உறவுகளிலே அன்பும் மரியாதையும் நாங்கள் காண்பிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேடுபாடான எண்ணங்கள், வீண் சிந்தனைகள், மன கசப்புகள் எங்கள் உள்ளத்தில் நுழையாதவாறு எங்கள் மனதிற்கு ஆண்டவர் தாமே காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய, தேவையுள்ளவர்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்த, புண்பட்ட இருதயத்தோடும் கவலையோடும் வாழ்பவர்களிடத்தில் அனுதாபம் காட்ட எங்களுக்கு ஆண்டவர்
உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரின் நீங்காத பிரசன்னம், ஆண்டவரின் நீங்காத ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரோடு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் நல்வாழ்வு கட்டளையிட கடவர். ஆராதனை கீதங்கள் 364, கீதங்களும் கீர்த்தனைகளும் 35. ஆராதனை கீதங்கள் 364, கீதங்களும் கீர்த்தனைகளும் 35. கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் தேவரீருடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரிதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் தாவியோடும் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.